மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக அறிவிக்கப்பட்ட 7 மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்க கோரி பல்வேறு கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. நீட்டிக்கப்பட்ட குளிர்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான வெள்ளியன்று ராஜ்யசபா கூடியதும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த கிரண்மாய் நந்தா எம்பி எழுந்து ரகுராம் ராஜன் அளித்த அறிக்கையின்படி மிகவும் பின்தங்கிய 7 மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு அளிக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு நிதி வழங்குவதாக கூறி பீகார் உள்ளிட்ட பின்தங்கிய மாநிலங்களை மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம் ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மாயாவதி பேசுகையில் சிறப்பு நிதி வழங்காமல் மாநிலங்களை பிரித்து எந்த பயனும் இல்லை என்று கூறினார். அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். நிதி ஒதுக்கீட்டில் மேற்குவங்க அரசை பழிவாங்குவதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் பீகார் அரசுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி ஐக்கிய ஜனதா தளம் எம்பிக்களும் கோஷங்கள் முழங்கினர். இதையடுத்து ஏற்பட்ட அமளியால் ராஜ்யசபா 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல லோக்சபாவிலும் பின்தங்கிய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க கோரி அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதற்கிடையே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலின் விருப்பப்படி பல்வேறு ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை நிறைவேற்றுவதற்காக பார்லிமென்ட் கூட்டத்தொடரை நீட்டிப்பது குறித்து எதிர்க்கட்சிகளுடன் அரசு நடத்திய பேச்சு தோல்வியில் முடிந்தது.